பிறவி கொலைகளான சில அரசியல் விமர்சனம் பேரை சொல்லல, அடுத்தால அந்த பிறவி கொலைக்கு பேரையே சொல்லிடுறேன். துணிச்சலா ஒருத்தன் இருக்கிறது கூட புரியாதவன் பிறவி கொலையா தான் இருக்க முடியும். இதெல்லாம் இருந்த பிறகும் எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் டங்கு டங்கு டங்குன்னு சமூக வலைத்தளத்தில் ஆடும். அதுக்கு லாஜிக் கிடையாது. 300 பேர் அவரால் பலன் அடைஞ்சாங்க. அவருக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு நிரூபிச்சவரும் இல்லை. ஏதோ பெரிய செல்வாக்கு இருந்த மாதிரியும் இப்படி கூப்பிட்டு கொடுத்தனால அது டபால்னு விழுந்த மாதிரியும் ஒரு கட்டமைப்பு பண்றீங்கன்னா அது போய் மோசடிங்கிற நான் சொல்றேன். ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு தில்லா சொன்னாரு விஜயகாந்த். இவரு அன்புமணிக்கு வாழ்த்து தெரிவிப்பாரு, திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவிப்பாரு. அதை வர்ஜினாவை வச்சு ஏதாவது வானத்தை போல காமெடி மாதிரி திருமாவளவன் நம்ம சீமா சொல்லிட மாட்டாரா? சீமானே என் தலைமையில தான் கூட்டணிட்டார். கூட்டணி போனா சீமானுக்கு பாதிப்பாயிருக்கும். நல்ல வேலை சீமான் தப்பி பழச்சிக்கிட்டாரு. விஜயகாந்த் வரும்போது இருந்த அரசியல் சூழ்நிலை இல்லை. இன்னொன்னு, விஜயகாந்த் எடுத்த மாதிரி போல்டான ஒரு நிலைப்பாடு இவர்கிட்ட இல்லை. மனையூர்ல மக்களை கூட்டிட்டு இது பண்ணனாலே இமேஜ் போயிட்டுங்கிறீங்க. ஏற்கனவே பெருசா இல்லைங்கிறது என் கருத்து. இப்போ ஆட்சியை பிடிக்க கூட்டணி தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது இவர் ஏன் சார் ஒரு கூட்டணிக்கு எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சார் பலம் நிரூபிக்காதவர் சார். சிவகார்த்தியும் வந்துட்டார். இன்னைக்கு இந்த வருஷம் புக் மை ஷோல அவர் தான் நம்பர் 1 டிக்கெட் அவருக்கு தமிழ் படத்துல பெருசா போயிருக்குது. அவர் உடனே வந்ததும் ரசிகர் பலத்துல ஒரு அரசியல் சக்தியா 2 தடவை நிரூபிச்ச விஜயகாந்துக்கு தான் ஜெயலலிதா அம்மையார் 41 சீட்டு கொடுத்தாங்க. நிரூபிக்காத சிவாஜிக்கு ஜானகி சீட்டு கொடுத்து ரொம்ப மோசமா சிவாஜி தோத்து போனார். கமல்ஹாசன் விஜயகாந்தோட ரசிகர் பலம் ஜாஸ்தி இருக்குது, அது உண்மை. ஆனால் அது பொலிட்டிக்கலா அதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தங்கள் காசை செலவழிக்கிறதுக்கு தயாரா இல்லை. உங்களுக்கு நிலைப்பாட்டுல உறுதி இல்லை. மாநாட்டுக்கே நீங்க காசு கொடுத்து சுவர் எழுதிருக்கீங்க. விஜய் நடுவில் வச்சுட்டாரு. நோட்டாவுக்கு ஏறி போயிடும். நோட்டாவே அதிக ஓட்டு எடுத்து வரலாறு படைக்கும்னு நீங்க சமூக வலைத்தளத்துல எழுதுறீங்களா இல்லையா? எப்பா நீங்க சொல்லக்கூடிய சிஏஏ மீறி தான் சிஏ ஆதரவு அண்ணாமலை 18% ஓட்டு எடுத்தாரு. நீங்க 4 பேருக்கு 4 வார பத்திரிகையில திக்கடிச்ச விஜய், துணை முதல்வர் சீமான், இதெல்லாம் காசு கொடுத்து எழுதுறது. இந்திய வரலாற்றிலே நோட்டாவுக்கு இந்த அளவுக்கு வாக்கு குவிஞ்சதுங்கிறது விஜய் காட்டுவாரு, விஜய் நெறிப்பாரு, விஜய் யாராக்கும் அப்படின்னு பீலா விட்டீங்களா இல்லையா? சமூக தளத்துல உங்க ஆட்கள் விட்டாங்களா இல்லையா? நான் எடுத்து காட்டுறேன். இப்போ சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், ஒரு சர்ச்சையான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, மழை வந்துச்சு, இதுக்கு நிவாரணம் ஆளுங்கட்சி சார்பாக எதிர்கட்சி சார்பாக எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் என்ன பண்ணாரு, விஜய் ஏன் களத்துக்கு வரல அப்படிங்கிற கேள்விக்கு அவரே பதிலாக ஒரு 2 நாள் கழிச்சு அவருடைய ஹெட் ஆஃபீஸ் பனையூரில் ஒரு 300 குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்காரு. நேற்று நியூஸில் வந்துருந்துச்சு. அப்படிங்கும்போது இந்த தகவல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? 300 குடும்பங்களுக்கு அவர் நிவாரணம் கொடுத்த நான் பாராட்டிடுறேன்ப்பா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ அவருக்கு பெரிய செல்வாக்கு இருந்த மாதிரியும் இப்படி பண்ணனால செல்வாக்கெல்லாம் போனது மாதிரியும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அவருக்கு செல்வாக்கே இல்லைப்பா. அவருக்கு செல்வாக்கு ரொம்ப ரொம்ப லோ. அதுதான் உண்மை நிலைமை. நான் தெளிவாக அதில் இருக்கிறேன். மற்றவங்க மாதிரி எப்படி சார் மக்கள் செல்வாக்கே இல்லைன்னு சொல்லுவாங்க? ரொம்ப குறைஞ்ச செல்வாக்குப்பா. ஏன்னா இப்போ விஜயகாந்த் அவர் வரும்போது, கேப்டன் விஜயகாந்த் வரும்போது ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னார். அது அவருக்கு தெம்பு இருந்தது, தில்லு இருந்தது. அவர் வரும்போது ஐயா மூப்பனார் 3வது தலைவராக இருந்தவர் இறந்து போனார். 3வது இடம் வெற்றிடமாக இருந்தது. வெற்றிடம்னா முதல் இடம் வெற்றிடம், 2வது இடம் வெற்றிடம், 3வது இடம் வெற்றிடமாக இருந்தது. ஐயா மூப்பனார் 1977 18% வாக்கெடுத்தார். 80ல் 50-50 நின்னார். 84ல் 1/3 சீட்டுக்கு எம்ஜிஆரை சரண்டர் பண்ண வச்சார். 1/3 சீட்டுக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆரை சரண்டர் பண்ண வச்சார். இது உண்மை. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பெரிய மனிதாபிமானி, வள்ளல், சமூக நீதிக்கு பெருசாக செய்திருக்காரு. அவர் நம்பர் 1 லீடராக இருந்தார். அதெல்லாம் மறுக்க வரல. ஆனால் டிசைடிங் ஃபேக்டராக ஐயா மூப்பனார் சரண்டர் பண்ண வச்சுட்டார். 20% வாக்கு காமராஜ் ஆட்சி பண்ணி 89 எடுத்தார். 96ல் திமுக வெற்றிக்கு 20 MP 40 MLA வாங்கி பெரிய பங்களிப்பு செய்தார். அப்போ ஒரு 3வது தலைவராக 99ல் கடைசியாக ஒரு 10% வாக்குக்கிட்ட ஒரு அணியாக எடுத்தார். முதலியார், உடையார், வன்னியர் அல்லாதவர், முக்குலத்தூர் அல்லாதவர்லாம் வேட்பாளர்களாக VRS வெங்கடேசனும் இவர் NSV சித்தன் தவிர வேட்பாளர்களாக போட்டு அட்டவணை பிரிவு மக்கள் பறையர் தேவேந்திர வேளாளர்கள்லாம் இது பண்ணி ஜெயம் ஹாரூன் இவங்கள்லாம், நாட்ராயன், தனுஷ்கோடி ஆயத்தன், குமாரதாஸ், விருதுநகர் சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 10% வாக்கு எடுத்த ஒரு தலைவர். அவர் 2006ல் களத்துக்குள்ளே இல்லை. அது விஜயகாந்துக்கு ஒரு வாய்ப்பு. 3வது தலைவராட்டு ஒரு வெற்றிடம், மூப்பனார் இறந்த வெற்றிடத்தை நிரப்ப விஜயகாந்த் வராரு. அடுத்து
2001 சுயேட்சைகள் ஒரு 7% வாக்கு எடுத்திருந்தாங்க. 2006 விஜயகாந்த் வரும்போது சுயேட்சைகள் வாக்கு வந்து 3% குறைஞ்சிட்டு. அது பிறகு ராமதாஸ் அவர் தெளிவாக எதிர்த்தார். பாமக வெற்றியில் யாதவர்கள் திரண்டாங்க கண்ணப்பன் பின்னாடி, பாமக வெற்றியில் முதலியார்கள் திரண்டாங்க, ஏசி சண்முகம் அவர் பின்னாடி திரண்டாங்க, ஜானகி அந்த எம்ஜிஆர் சிம்பலில் திருநாவுக்கரசு வீரப்பன் ஓரளவு ரெலவெண்டாக இருந்தாங்க. இவங்களும் 2006 விஜயகாந்த் வரும்போது டைல்யூட் ஆகிறாங்க. ராமதாஸ் வந்து அண்ணன் ரஜினிகாந்தையே தோற்கடித்தவர். அப்போ அவரை விஜயகாந்த் எதிர்கொள்ளும் போது இந்த யாதவர்கள் முதலியார்கள் இவங்கெல்லாம் வந்து விஜயகாந்த் பின்னாடி அவர் நாயுடு அதெல்லாம் திரள்றாங்க. இப்போ 3வது இடம் வெற்றிடம் இருக்குது. ராமதாஸை போல்டாக எதிர்த்தார். இவ்வளவுல தான் விஜயகாந்த் வந்து எழும்பி வரார். ஸோ இன்னைக்கு வந்து 5 பேர் பில்லப் ஆயிடுச்சு, 4 பேர் பில்லப் ஆயிடுச்சு, 5வது விஜயகாந்த் வராரு, விஜய் வராரு. அதுவும் வளவள குளவள வெண்டைக்காயாட்டு ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைன்னு தில்லா சொன்னார் விஜயகாந்த். இவர் அன்புமணிக்கு வாழ்த்து தெரிவிப்பார், திருமாவளவனுக்கு வாழ்த்து தெரிவிப்பார். அதை வர்ஜுனாவை வச்சு ஏதாவது வானத்தை போல காமெடி மாதிரி திருமாவளவன் நம்மளை சிஎம்மா சொல்லிட மாட்டாரா, அல்லது அங்கே என்னென்னா திருமாவளவன் இவரை சிஎம்மா சொல்கிறதுக்கு எதிர்பார்க்காரு. அப்போ இவர் ரேஞ்சு வந்து திருமாவளவனுக்கு இன்னர் சர்க்கிளில் நம்மளை மாதிரி ஒரு 2-3% வாக்குப்பலம் உள்ளவர் தான். அவருக்கு என்ன நம்மளை சிஎம்மா சொன்னால் என்னன்னு அவர் நினைக்கிறாரு. சீமானே என் தலைமையில் தான் கூட்டணிட்டார். கூட்டணி போனால் சீமானுக்கு பாதிப்பாயிருக்கும். நல்ல வேலை சீமான் தப்பி பழச்சிக்கிட்டாரு. காட்ஸ் கிரேஸில் அவர் தப்பிட்டார். விஜயகாந்த் வரும்போது இருந்த அரசியல் சூழ்நிலை இல்லை. இன்னொன்று, விஜயகாந்த் எடுத்த மாதிரி போல்டான ஒரு நிலைப்பாடு இவர்கிட்ட இல்லை. கமல்ஹாசன் மாதிரி இருக்கார். கமல்ஹாசன் 2.0 மாதிரி இருக்கார். கமல்ஹாசன் விக்கிரவாண்டியில் நாங்கள் நேரில் இடத்தேர்தலில் நிற்கல. இவரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு டாக்டர் ராமதாஸுக்கு 10.5க்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் அவர் வந்து அங்கே விக்கிரவாண்டியில் நிற்கல. கமல்ஹாசன் ரேஞ்சிற்குள்ள தான் அவர் இருக்கார். கமல்ஹாசனுக்காவது தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, கோயம்புத்தூரில் ஒரு சமூகத்தளம் இருந்தது. இவருக்கு அதுவும் இல்லை. இதுதான் என்னோட பார்வை இவரை பற்றி. ஏற்கனவே அவர் ஒன்றும் பெருசாக தேரமாட்டாருங்கிற கருத்தை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். தேரமாட்டாருங்கிற புள்ளியில் இருக்கிறவரை அடுத்தால விஜயகாந்த் 214 நின்னார். இவர் வந்து அது நிற்க முடியாமல் கூட்டணி அது இதுன்னு சல்க் ஆகிறாரு. ஸோ இது தேராது. மக்கள் மத்தியில் போல்டான லீடருங்கிற இமேஜ் இல்லை. ஸோ அது இவர் வந்து 4% கீழே தான் நிற்பாருங்கிறது என்னோட எண்ணம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மனையூரில் மக்களை கூட்டிட்டு இது பண்ணனாலே இமேஜ் போயிட்டுங்கிறீங்க. ஏற்கனவே பெருசாக இல்லைங்கிறது என் கருத்து. சரி, இப்போ இந்த வாழ்த்து தெரிவிக்கிறாரு, ஒரு நிலைப்பாடுகள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வரும்போது, இப்போ ஆட்சியை பிடிக்க வந்து கூட்டணி தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது இவர் ஏன் சார் ஒரு கூட்டணிக்கு எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சார் பலம் நிரூபிக்காதவர் சார். இப்போ சிவகார்த்தியும் வந்துட்டார். இன்னைக்கு இந்த வருஷம் புக் மை ஷோவில் அவர் தான் நம்பர் 1 டிக்கெட் அவருக்கு தமிழ் படத்தில் பெருசாக போயிருக்குது. அவர் உடனே வந்ததும் ரசிகர் பலத்தில் ஒரு அரசியல் சக்தியா நிரூபிக்கணும் சார். விஜயகாந்த் நிரூபித்தார், கமல்ஹாசன் நிரூபித்தார். 2 தடவை நிரூபித்த விஜயகாந்துக்கு தான் ஜெயலலிதா அம்மையார் 41 சீட்டு கொடுத்தாங்க. அப்போ நிரூபிக்காத சிவாஜிக்கு ஜானகி சீட்டு கொடுத்து ரொம்ப மோசமாக சிவாஜியும் தோற்று போனார். மீண்டும் சொல்கிறேன், நிரூபிக்காமல் நீங்கள் கொஞ்சம் முதலீடு பண்ணி, இப்போ நீங்கள் செப்டம்பர் 17 அவர் மாநாடு சொன்னார். செப்டம்பர் 17 மாநாடு நான் காஞ்சிபுரம் ரூட்டில் காஞ்சிபுரத்துக்கு கோயிலுக்கு போகிறேன். திண்டிவனம் ரூட்டில் திண்டிவனத்துக்கு சிவி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி அவருடைய தூண்டுதலில் போட்ட வழக்கை நான் சந்திக்கிறதுக்கு கண்டிஷன் பெயிலுக்கெல்லாம் போகிறேன். அப்போ சுவரெழுத்துக்கள் பார்க்குறோம் எல்லா இடமும். செப்டம்பர் 17 மாநாடு எல்லா இடத்துலையும் சுவரெழுத்துக்கள் அக்டோபர் 27ன்னு இருக்குது. நீங்கள் உண்மையிலே செப்டம்பர் 17 மாநாட்டுக்கு தொண்டர்களோ ரசிகர்களோ சுவர் எழுதுனாங்கன்னா அது மாநாடு மாறும்போது செப்டம்பர் 17 அடிச்சுக்கிட்டு அக்டோபர் 27 தான் தேதியை மாற்றி போடணும். எங்கேயும் அப்படி மாற்றி போடலை. அப்போ செப்டம்பர் 17 யாரும் சுவர் எழுதாதனால நீங்கள் உங்கள் நிர்வாகி மூலமாக காசு கொடுத்து பணம் கொடுத்து அக்டோபர் 27க்கு சுவர் எழுதுறீங்க, பேனர் பண்ணுறீங்க. இது நுணுக்கமாக அரசியல் பார்க்குற நமக்கு தெரியும். இதை நான் வந்து மெட்ராஸில் இருந்து அட்டுத்தனமாக அரசியல் பேசுகிறவங்களுக்கு இதெல்லாம் அந்த நுணுக்கங்கள் தெரியாது. விட்டுறலாம். அட்டுத்தனங்கிற வார்த்தையை நான் வேணும்னு தான் சொல்கிறேன். ஒரு காரணம் இருக்கணும், காரியம் இருக்கணும், ரீசனிங் இருக்கணும். இதை அந்தந்த ஊரில் உள்ள மக்கள், பல கட்சிக்காரங்க எல்லாருக்குமே அதில் இன்டெலிஜென்ஸு இவங்களுக்கே தெரியும். ஏன் செப்டம்பர் 17 மாநாட்டுக்கு சுவர் எழுதலை? அப்புறம் நான் கிண்டல் அடிச்சு நக்கல் அடிச்சு கொடியேறலாம். ஏற்கனவே அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, 27 தான் நடக்க போகுது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு எழுதியிருக்காங்க. செப்டம்பர் 17 ஆள் எழுதலை, 27 எழுதுறதுக்கு காசு கொடுக்குறாங்க. ஏன்பா எழுதலை? விஜய்க்கு இமேஜ் பாதிக்கப்படுது, ரவீந்திரன் துரைசாமி நக்கல் நையாண்டி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான்,
அதனால் நம்ம கேவலப்பட்டுறக்கூடாதுன்னு அவங்க ஆள் தான் எழுதுறாங்க, அதில் தப்பு இல்லை. எழுதுகிற ஆட்கள் அவர் காசு செலவழிக்க தயாரில்லை, இவங்க காசு கொடுத்து அதை இன்டியூஸ் பண்ணி எழுத வைக்கிறாங்க. அப்போ இதுதான் அவங்க பொசிஷன். விஜயகாந்துக்கு அப்படி இல்லை. விஜயகாந்துக்கு கன்சிஸ்டண்டாக இருந்ததுனால அவருக்கு ஒரு சோறு எழுத்தெல்லாம் லோக்கல் லீடர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே அப்படி ஒன்றும் லோக்கல் லீடர்ஸ் கிடையாது. ஒரு கூட்டமாக ரசிகர்கள் இருக்காங்க, ரசிகர்கள் பலம் இருக்குது, அது நாம் மறுக்க வரல. கமல்ஹாசன் விஜயகாந்தோட ரசிகர் பலம் ஜாஸ்தி இருக்குது, அது உண்மை. ஆனால் அது பொலிட்டிக்கலாக அதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி தங்கள் காசு செலவழிக்கிறதுக்கு தயாராக இல்லை. இதுதான் யதார்த்த பொசிஷன் எனக்கு தெரியுது. அதை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன். மற்றவங்க அங்கே கூடின கூட்டத்தை பார்த்து அதிசயிக்கிறாங்க, நல்ல கூட்டம் கூட்டி வரப்பட்டதுங்கிறது எனக்கு தெரியுது. அப்போ உங்களுக்கு நிலைப்பாட்டில் உறுதி இல்லை. கூட்டம் மாநாட்டுக்கே நீங்கள் காசு கொடுத்து சோறு எழுதியிருக்கீங்க. அடுத்தால இடைத்தேர்தல் நிற்கிறதுக்கு 10.5 ராமதாஸை கண்டு பதறீங்க. ராமதாஸுக்கு 10.5 இடஒதுக்கீடுக்கு பதில் சொல்ல முடியாமல் பதறி ஓடிட்டீங்க. விஜயகாந்த் ராமதாஸை எதிர்கொண்டார். அப்போ எதிர்கொண்ட ஒருத்தருக்கும் பதறி ஓடுற ஒருத்தருக்கும் உள்ள வேறுபாடு மக்களுக்கு தெரியும். ஸோ இந்த பனையூரில் 300 பேருக்கு கொடுத்தாருன்னா 300 பேருக்கு கொடுத்ததை நான் பாராட்டுறேன். அவருக்கு ஒன்றும் பெரிய பலம் இருந்து இப்படி பண்ணதுனால அது போயிட்டுங்கிறத நான் ஏற்றுக்கல. 1 கோடி உறுப்பினர்னு சொல்கிறீங்க, அப்போ விக்கிரவாண்டியில் ஒரு 20,000 உறுப்பினராவது இருக்கணும். நீங்கள் என்ன சொன்னீங்க விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில்? விஜய் நடுவில் வச்சுட்டாரு, நோட்டாவுக்கு ஏறி போயிடும், நோட்டாவே அதிக ஓட்டு எடுத்து வரலாறு படைக்கும்னு நீங்கள் சமூக வலைத்தளத்தில் எழுதுறீங்களா இல்லையா? இது நான் சொல்றது நடைமுறை. இது நீங்க 4 பேருக்கு 4 வார பத்திரிகையில் டிக் அடிச்ச விஜய், துணை முதல்வர் சீமான், இதெல்லாம் காசு கொடுத்து எழுதுறது. சீமான் தான் அதை கிழிச்சு போட்டுக்கிட்டு தெளிவாக போயிட்டாரு, வேணா என் கூட வந்து சேர அல்லது போயிட்டேருன்னு மறுத்து சொல்லிட்டார். அப்போ நீங்கள் குமுத ரிப்போர்ட்டில் எழுதுனது வந்து பிளான்டட் நியூஸ் தானே. இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. நான் சொல்றது லாஜிக்கலாக ஆர்கியூ வைக்கிறேன். உங்கள் பிராண்டிங் மாஸ்டருக்கு நான் சேலஞ்ச் பண்ணி அதை ஆர்கியூமெண்ட் வைக்கிறேன். நீங்கள் நோட்டா விக்கிரவாண்டியில் ஜெயிக்கும், விஜய் வந்து நடுவில் வச்சுட்டாரு, நோட்டாவுக்கு வாக்கு குவிஞ்சிரும், இந்திய வரலாற்றிலே நோட்டாவுக்கு இந்த அளவுக்கு வாக்கு குவிஞ்சதுங்கிறது விஜய் காட்டுவார், விஜய் நிரூபிப்பார், விஜய் யாராக்கும் அப்படின்னு பீலா விட்டீங்களா இல்லையா? சமூக தளத்தில் உங்கள் ஆட்கள் விட்டாங்களா இல்லையா? நான் எடுத்து காட்டுறேன். இப்போ அப்போது நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சே விக்கிரவாண்டியில். அப்போ 1 கோடி உறுப்பினருங்கிறீங்க, உங்களை நம்பி 20,000 பேராவது விக்கிரவாண்டியில் இருக்கணும், 20,000 நோட்டாவுக்கு ஓட்டு போட்டிருக்கணும்ல. அடுத்தால நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததும் திமுக அங்கே முடிஞ்சு போச்சு அது இது நீங்கள். நான் சொன்னேன் கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு விக்கிரவாண்டியில் எந்த பாதிப்பும் இருக்காது, ஆம்ஸ்டாங் மர்டருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொன்னேன். திமுக முன்னோட அதிக ஓட்டு உதயநிதி ஸ்டாலின், நீங்கள் எதிரியாட்டு கற்பனையாக கட்டமைக்கக்கூடிய எதிரி, அவரோட பிரச்சாரத்தில் அதிக ஓட்டு எடுத்தா இல்லையா? அதிக போலிங் வந்ததா இல்லையா? இந்த 2 கூட விடுங்க. நோட்டாவுக்கு முன்னோட ஓட்டை குறைஞ்சதா இல்லையா? அப்போ 1 கோடி ஓட்டு நீங்கள் பீலா விட்டு எடுத்துடுறதுக்கு, அதுக்கு 4 பேர் வந்து ஊடகத்தில் கேள்வி கேட்கறது இருக்கிறதுக்கு அது விக்கிரவாண்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகணுமே, ஆகலையே. அப்போ உங்களை நம்பி யாரும் ஓட்டு போடுறதுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். இதைத்தான் நான் தெள்ள தெளிவாக சொல்கிறேன், ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன். இதனால தான் நீங்கள் 214 கேண்டிடேட் போட்டுட்டு நிரூபிச்சுட்டு உங்கள் பலத்தை போடுங்க. சும்மா பணத்தை கொடுத்து ஒரு பிராண்டிங் மாஸ்டரை வச்சுக்கிட்டு வாரப்பத்திரியில் நியூஸ் ஃபீட் பண்ணுறது அதெல்லாம் டெக்காலிட்டி நடக்காது. எடப்பாடியும் ஏமாற மாட்டார், ஏமாந்தா அவர் ஜானகி மாதிரி நஷ்டப்படுவார். அதுதான் என்னோட பார்வை. நிரூபிச்சுட்டு வாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய 4% மேக்சிமம் சொல்கிறேன், இது கூட நிரூபிக்காமல் இல்லை, நிரூபிச்சாதான் இந்த 4%. அப்கோர்ஸ் அவங்க சொல்கிற மாதிரி கூடுதலாட்டம் இருக்கட்டு, ஒருவேளை குறைவா போனால் குறைவாட்டும் போட்டு, அது 26 தேர்தல் ஆணையம் சொல்கிறதா உங்கள் பலம். ரிப்போர்ட்டரில் ஃபீட் பண்ணுறதோ, சீமான் துணை முதல்வராக வந்துடுவாருன்னு சொல்கிறதோ, இது திருமாவளவன் உங்களை சிஎம்ஆ ஏற்று விடான்னு சொல்கிறதோ கதைக்கு உதவாது, எடுபடாது. உங்கள் அரசியல் விமர்சனம் நம்பி விஜய் ஏமாறுறீங்கன்னு அப்போவே நான் சொல்லிட்டேனே. நம்ம சொல்கிறதா நடக்குது. அதனால தான் 300 பேர் கொடுத்தாருன்னா பாராட்டுறேன். 300 பேர் அவரால் பலன் அடைஞ்சாங்க. அவருக்கு ஒன்றும் பெரிய செல்வாக்கு நிரூபிச்சவரும் இல்லை, ஏதோ பெரிய செல்வாக்கு இருந்த மாதிரியும் இப்படி கூப்பிட்டு கொடுத்தனால அது டபால்னு விழுந்த மாதிரியும் ஒரு கட்டமைப்பு பண்ணுறீங்கன்னா அது போய் மோசடிங்கிற நான் சொல்கிறேன். இவ்வளோ நாள் ஒரு களத்துக்கே வரலன்னு சொல்லும் போது ஒரு உதவி பண்ணுறாருல சார், நிவாரணம் தரவே இல்லைன்னு சொல்லும் போது ஒரு நிவாரணம் தராருல, அதுதானப்பா நான் பாராட்டுறேன். 300 பேருக்கு கொடுத்ததை நான் பாராட்டுறேன்னு தானப்பா நான் பாராட்டுறேன். இப்போ அண்ணாமலை ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, ஒரு ஃபெயில்டு ஆக்டர் வந்து ஒரு பெரிய எலிவேஷன் ஆகிட்டாரு, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் வந்து புதிய பரிமாணத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது இந்த 2026 தேர்தல் வந்து நமக்கு வாழ்வா சாவா தேர்தல் அப்படின்னு ஒரு கருத்தும் வைக்கிறாரு. அண்ணாமலை பாஜகவை எனர்ஜைஸ் பண்ணுறாரு, அது கரெக்டு. மற்றபடி ஃபெயில்டு ஆக்டருக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டருக்கும் அரசியலில் தொடர்பு இல்லை. கேப்டன் விஜயகாந்த் வரும்போது கஜேந்திரா ஃபெயில்டு தான், ஃபெயில்டு ஆக்டர் தான் வந்து டாக்டர் ராமதாஸை எதிர்த்து களத்துக்குள்ளே நின்று வந்து சேலஞ்ச் பண்ணி ராமதாஸோட அரசியலை வந்து தோல்வி பாதையை கொண்டு போனார். சக்ஸஸ்ஃபுல் சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினிகாந்த் 2004
ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி ராமதாஸ் எல்லா தொகுதியிலுமே ஜெயித்துட்டாரு. அண்ணன் ராமதாஸ் அண்ணன் ரஜினிகாந்தோட முயற்சியை முறியடிச்சு ஊதி பறக்க விட்ட பலூன்ல ஊசி வச்சு குத்துட்டோன்னு ராமதாஸ் சொன்னார். எனக்கெல்லாம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அண்ணனை இமேஜ் அடித்தது. பட் அவர் சொன்னது உண்மை தானே. அந்த ராமதாஸை 2009 உடையார், யாதவர், செங்குந்தர், ரெட்டியார், கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு, கிராமணி, மீனவர், அகமுடையார், பிள்ளை, கார்காத்த வேளாளர், இப்படி எல்லா ஜாதிகளும், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நான், அன்பாளன் யாதவ், கிருஷ்ணகாந்தன் யாதவ், இன்னும் உடையார் குய மண்பாண்டம் செய்யக்கூடிய அந்த வேளிர் சமூக சகோதரர்கள், உடையார் சமூக சகோதரர்கள் எல்லாரும், கஞ்சம் ரெட்டி, கவரா நாயுடு, சைதாப்பேட்டையில் கஞ்சம் ரெட்டி ஆஃபீஸில் தான் கூட்டம் நடக்கும். எல்லாமே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வட தமிழகத்தில் ஜூனியர் உடன் பத்திரிகையில் என் முகம் காட்டி நான் பேட்டி கொடுத்து இஷ்யூ பேஸ்டாக டாக்டர் ஐயாவை ஐயான்னு ஜெயலலிதா அம்மையாரும் இவர் கலைஞரும் புரட்சி தலைவியும் கலைஞரும் கொண்டாடுறது பிற ஜாதிகளுக்கு எம்பி எம்எல்ஏக்களில் லாஸ் ஆகுது. ஸோ பாமக அனைத்து தொகுதியிலும் தோக்கடிப்போம்னு நாங்கள் தோக்கடித்தோம். நான் என்ன நடிகரா, எனக்கு என்ன பாப்புலாரிட்டி இருக்குது? மனித நீதிக்கு மனித நீதினு செயல்படக்கூடிய ஒரு தன்மை என்கிட்ட இருக்குது. மனித நீதியை தாண்டி நான் போக மாட்டேன். டாக்டர் ஐயாவுக்கு 98 நான் துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் பணிக்குழு பண்ணி டாக்டர் என்ன வச்சிருந்தாரு. அந்த நன்றிக்கு, அந்த கடமைக்கு நான் 98 பாமகவை கலைஞர் அழிக்க நினைக்கும் போது ஜெயலலிதா அம்மையாரோட ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி கொடுத்து 4 சீட்டை 5 சீட்டாக்கி எண்டு ஜஸ்டிஃபிகேஷன் இன்னும் பெரிய வெற்றியை கொடுத்து என் கட்சியை நான் காப்பாற்றி விட்டேன். அந்த இடத்துக்கு டாக்டர் ராமதாஸ் எனக்கு ரிவார்ட் பண்ணலைங்கிற கோவத்தில் மனித நீதிக்கு மனித நீதிங்கிற அடிப்படையில் நான் 2009 அவரை தோக்கடிச்சு காட்டினேன். எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் 2004 தோத்த இடத்துல நான் ஜெயித்து காட்டியிருக்கிறேன். அப்போ இஷ்யூ தான் முக்கியம், பிரச்சனை தான் முக்கியம், நடிகர்களோ அதுவும் முக்கியம் இல்லை. இது எனக்கு தெரிஞ்சனால தான் அந்த அட்டுத்தனமாக பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு கதையெல்லாம் எடுபடாது. அவங்க லெஸ் இன்பார்ம்டு, விவரம் தெரியாமல் பேசுகிறாங்க, தரவுகள் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு அவங்கள அடிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு அரசியல் விமர்சகரை பிறவி கோலைன்னே சொல்கிறேன். பிறவி கோலைக்கு சீமான் 4 பேரையும் எய்த்து போல்டா நிற்கிறது அந்த பிறவி கோலைக்கு எப்படி தெரியும்? சீமான் 4 கட்சியும் சுத்த வீரன் எய்த்து நிற்கிறதுக்கு பிறப்பிலே கோலையான அந்த அரசியல் விமர்சகருக்கு எப்படி தெரியும்? ஸோ இஷ்யூ பேஸ்டாக அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல நான் ஜெயித்தேன். அதை சொல்லி நான் சொல்கிறேன். அந்த வகையில் விஜய் தப்பு பண்ணிட்டாரு. டாக்டர் ஐயாவுக்கு பயந்து விக்ரவாண்டி விட்டு ஓடினது தப்பு. 10.5% பயந்து ஓடினது தப்பு. அது கமல்ஹாசன் 2.0 மாதிரி. அடுத்தால சீமான் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி 214 நிற்போம்னு போல்டா நிற்காம கூட்டணி திருமாவளம் வரமாட்டாரா, கிருஷ்ணசாமி வரமாட்டாரான்னு எதிர்பார்க்கிறது அடுத்த துணிச்சலற்ற ஒரு செயல். இதன் மையமாக வச்சு தான் நான் விஜயை கணிக்கிறேன். விஜயகாந்த் வரும்போது 3வது வெற்றிடம் இருந்தது. இங்கே 4 பேர் பில்லை பண்ணிட்டாங்க. இவரோட சிஏ மீறி தான் அண்ணாமலை 18% ஓட்டு எடுத்தாரு. எப்பா நீங்க சொல்லக்கூடிய சிஏ மீறி தான் சிஏ ஆதரவு அண்ணாமலை 18% ஓட்டு எடுத்தாரு. இதெல்லாம் இருந்த பிறகும் எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் டங்குன்னு சமூக வலைத்தளத்தில் ஆடும். அதுக்கு லாஜிக் கிடையாது. அதுக்கு அவங்க நினைக்கிறத ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறவி கோலைகளான சில அரசியல் விமர்சனம் பேரை சொல்லலை, அடுத்தால அந்த பிறவி கோலைக்கு பேரையே சொல்லிடுறேன். துணிச்சலா ஒருத்தன் நிற்கிறது கூட புரியாதவன் பிறவி கோலையாக தான் இருக்க முடியும். அவன் எவனால இருந்தாருன்னு எனக்கு வேண்டி வந்தான். அவன் நான் இன்னும் விதி போட்டே சொல்றேன். பிறவி கோலைகளை வேற என்ன சொல்ல. ஸோ இந்த இடத்துக்குள்ள போல்டா நிற்கல விஜய். 234 பொண்ணு விஜயகாந்த் மாதிரி நிற்கல. ஸோ இதுலலாம் அவர் விழுந்துட்டாரு. அடுத்தால விஜயகாந்த் வரும்போது 3வது யாரும் இல்லை, மூப்பனார் ஐயா இறந்திருந்தாரு. இப்போ 4 பேர் இருக்காங்க, 5வது வராரு. அடுத்து விஜயகாந்துக்கு இமேஜ் கடல்ல. இவர் சம்பத் மாதிரி, சிவாஜி மாதிரி, ராகுல் காந்தியை பார்த்துருக்கிறாரு, இவர் மோடியை பார்த்துருக்காரு. அப்போ என்ன இது பச்சவந்தித்தனமான நிலைப்பாடுகளை எடுத்த ஒருத்தர் வராரு. ஸோ இது மக்கள் மன்றத்தில் எடுபடாது. மக்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க சப்கான்சியஸில் எல்லாம் பதியுங்கிறது தான் என்னோட பார்வை. அதனால 4% கீழே எடுப்பார் நான் சொல்கிறோம்னா லாஜிக்கில் தான் நான் சொல்கிறேன். அப்போ இங்கே பனையூர் மேட்டரில் அது ஒரு பெரிய விஷயமாட்டே நான் எடுக்கலை. ஆல்ரெடி அது டேக் அப் ஆகாதுங்கிற முடிவுக்கு நான் வந்த பிறகு பனையூர் மேட்டரை வச்சு நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ராமதாஸ் ஐயா அறிக்கையை பற்றி முதல்வர்கிட்ட கேட்கும்போது அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எடப்பாடி அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் சொல்லும் போது அவரை நாங்கள் மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த 2 விமர்சனங்களுமே முதல்வர் இப்படி பேசக்கூடாது, இது ஒரு கண்டனமாகுது, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் இந்த மாதிரி செய்யலாமா, பேசலாமா? தமிழக முதல்வர் தன் மீது வரக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது ராமதாஸை பற்றி அவர் சொல்கிறதுல எனக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அந்த கிடுகிடு போராட்டம் நடத்துகிறேன், கடும் போராட்டம் நடத்துகிறேன், ரொம்ப வெக்கமாக இருக்குது, நாம தான் முடிவு பண்ணும், எவங்கிட்டையும் கேட்க ரொம்ப ராமதாஸ் கடுமையாக பேசினார். நியாயம்னா ராமதாஸுக்கு ஒரு நியாயம், ஸ்டாலினுக்கு ஒரு நியாயம் இல்லையே.
அந்த இடத்துக்குள்ள அந்த ராமதாஸ் அப்படி பேசினாருங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு இதை சொல்லியிருக்கலாம். ஆனால் மு க ஸ்டாலின் ஜெயலலிதா மாதிரி வன்மமாக காழ்ப்புணர்ச்சியாக ஆண்டி ப்ரோ வன்னியர் 8 வன்னியர் கேண்டிடேட்டு ஆண்டி ராமதாஸ்ன்னு டாக்டர் ஐயா, ஜி.கே. மணி, ஏ.கே. மூர்த்தி, குரு எல்லாத்தையும் கைது பண்ணி கொடுமைப்படுத்தி ஒரு நெகட்டிவ் ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணுறதுக்கு ஒரு குறுக்கடா பண்ண வேலையை ஸ்டாலின் என்றைக்கும் செய்ய மாட்டார். ஸ்டாலின் அந்த இடத்துல ஜென்டில்மேன் பொலிட்டிஷியனாக நிற்பாரு, நான் மனசார நம்புகிறேன். ஏன்னா ஜெயலலிதா அப்படி செய்ததுக்கு தான் இயற்கை தண்டனை, எங்கள் ஐயா டாக்டர் ஐயாவுக்கு கொடுமை பண்ணதுக்கு தான் இயற்கை தண்டனை ஜெயலலிதா கிடைச்சிங்கிறத நான் வெளிப்படையாக நான் பேசக்கூடிய, அதில் நான் தேங்க மாட்டேன். அவரை கொடுமைப்படுத்தினது உங்களுக்கு தண்டனை கிடைச்சிது. பட் அரசியல் ரீதியாக அவரை நம்ம அவருக்கு லைஃப் கொடுக்குற மாதிரி நம்ம 98 செய்தோம், அதே 2009 வீழ்த்தி காட்டணுங்கிறது அது வேற விஷயம். ஸோ ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக வந்து பாமகவை உதாசீனப்படுத்தி மற்ற எதிர்ப்போர்களை கன்சால்டேட் பண்ணலாங்கிறது திருமாவளவனுக்கு இன்டைரக்டாக கொடுத்த ஒரு சிக்னல் மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டசபையில் முதல்வர் பதில் சொல்லி தான் தீரணும். ஒரே அறிக்கையை எங்கேயாவது 4 பேர் இறந்தா கூட உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸுக்கெல்லாம் ஒரு எரிச்சல் வரத்தான் செய்யும் யாருக்கும். பட் சட்டசபையில் முன்னாள் முதல்வர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக முதல்வர் பதில் சொல்லி தான் தீரணும். தொடர்ந்து பேசுவோம். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.